அதான் பாடல்கள் எல்லாம் பெருசுகள்லாம் வந்திருக்கு. சென்சாரை போட்டு கிள்ளின்னு கிழிக்காரு. இதில் வேறு அடுத்த படத்து கதையும் சொல்லிவிட்டாரு. இது எப்படி இலைமறை காயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படத்தில் இந்த கருத்துக்களை வைத்து காட்சிகளை வைத்து இவர்களை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படியே ராவா குடிச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது அப்படியே அவர் ராவா திரைப்படமாக கொடுக்கறதால இன்றைக்கு சென்சார் அனுமதிக்கலை. அவர் பேசுகிற போது அந்த எழுச்சி, அந்த கோபம், அந்த ஆத்திரம், அவருடைய நியாயமான கேள்விகள்லாம் பார்க்குற போது எப்படி பொய்யா கொடுக்குற இதுக்கெல்லாம் நீ எப்படி சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதானே பிரச்சனையே. இவர் எதோ எதிர்த்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவிலே இவர் பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதைன்ட்டார். இதையே விட மாட்டான் இனிமேல். அதை கவனிச்சிங்களா நீங்கள்? போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதை கொண்டே விடுவாங்க. இப்போ சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க. இப்போ அதான் ஒருத்தன் சொன்னால் சரியா சீதையை வேணால் உன் வீட்டுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலான்டான். இப்போ நிலவரத்தில் இவர் கௌதமியை பற்றி பேசுகிறாரு. போகிற போக்கில் பாரத தேசமா பாலியல் தேசமா அடித்தார். நல்ல டைட்டிலாக இருக்குது. மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க. நீங்கள் துறைத்துறையில் இருந்து இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை உங்களுக்கு கிடைத்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் தட்டி கேட்க முற்படுகின்றீர்கள். ஆனால் அங்கே அரச பயங்கரவாதம் என்கிற சட்டம், இங்கு உங்களுக்கு சென்சார் என்கிற அரச பயங்கரவாதம் உங்களை தடுக்கிறது. இரண்டுமே ஒன்றுதான். இவர் தான் ப்ரொடியூசரா? இது உண்மையிலேங்க நான் இந்த சினிமாக்குள்ளே வராத காரணமே தான். ஏன்னா நம்ம எடுத்த மணல் மேடு பற்றி சொன்னாரா, நம்ம செய்தி அட்டப்படமாக வந்தது தான். பொள்ளாச்சி நம்ம பண்ணது தான். மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணதோடு நான் அப்படி போயிட்டேன். இது தேவையா? அது இதில் வேற வீரியமாக பேசுகிறாரு சென்சார். அதை நம்பி தான் படமே. நம்முடைய அருமை இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்கள் ஏற்கனவே 3-4 படங்கள் எடுத்து அதிலும் மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டி தன்னை ஒரு பெரிய பணக்காரராக மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழலில் சமூகத்தின் அநீதிகளுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த படம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அநீதி இழுத்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்திலே இந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து, அதே நேரத்தில் இப்போ இருக்கிற நவீன இது என்னன்னா, எல்லா படத்தையும் எடுத்து முடிச்சுட்டாலும் கூட தியேட்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ தியேட்டர்களையே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவங்க விரும்புகிற படம் தான் 4 நாள் 10 நாள் ஓடும். விரும்பாத படம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் போடுற மாதிரி. ஒருத்தர் சொன்ன நாங்கள் ஒரு கூஸ் முனுசாமி வீரப்பண்ணு ஒரு டாக்கு சீரிஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணியிருக்காமா? விளங்கும். மொத்த சென்சார் வெட்டிவிடுவாங்க. அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீங்கள் குரல் கொடுக்கக்கூடாது. ஒரு சினிமா எடுக்கிற உங்களுக்கே இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குன்னா களத்தில் நின்று அந்த பிரச்சனைகளுக்காக போராடுற எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இதில் நாங்கள் சேர்ந்து சென்சார் போர்டில் போய் இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே? நம்ம சொல்ல முடியுமா? போய் ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் எடுப்பாங்களாண்ணே? மேற்கொண்டு வெட்டுவாங்க. அப்போ இந்த கூட்டம் எதுக்கு? எம் இனத்தின் பாதிப்புகளை நாளைய தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு ஊடகத்தின் ஊடாக, ஒரு படத்தின் ஊடாக பல கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த திரைத்துறையை இன்றைக்கு அடக்கி ஆளுகின்ற இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கனின் ஆணவத்தை அடித்து நொறுக்குவதற்கு உங்களோடு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அப்போ ஒரு சினிமா இயக்கனுடைய இது எப்படி இருக்கணும்னா, நம்முடைய கருத்தும் ஆழமாக சிந்தனை தூண்டக்கூடிய கருத்தியலும் இருக்கணும். அதே சமயத்தில் கமர்ஷியலும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு வர்த்தக ரீதியாக வெற்றி பெற வேண்டியிருக்க. 2 படம் எடுத்து தோற்று போனால் என்ன ஆகும்? உங்கள் படம் பூராமே இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுங்க, இந்தியாவே பாலியல் ஆச்சு, தமிழ்நாடே பாலியல் ஆச்சு, இது வேறு உள்நாட்டு கலவரம் வந்துடும். நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆக்கிட்டு இருந்தார், ஏதோ இங்கே தான் அமைதி பூமின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஆக உங்களுக்கு ஒன்று நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை நான் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த இது எதுக்கான கூட்டம்? சென்சாருக்கு எதிராவா? ரைட்டு. இல்லை உங்கள் ஆளுங்க
அதான் பாடல் வெளியிட்டா எல்லாம் பெருசுகள்லாம் வந்திருக்கு. சென்சாரை போட்டு கிளின்னு கிளிக்காரு. இதில் வேறு அடுத்த படத்துக்கு கதையும் சொல்லிவிட்டாரு. இவர் எதோ எதிர்த்து அடுத்து படம் எடுக்கிற ஐடியாவிலே இவர் பேசலை. இப்போ பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதைன்ட்டார். இதையே விட மாட்டான் இனிமேல். அதை கவனிச்சிங்களா நீங்கள்? போகிற போக்கில் ராமாயணம் கட்டுக்கதை கொண்டே விடுவாங்க. இப்போ என்ன சீதைன்னு ஒரு சிங்கத்துக்கு பேர் வச்சதுக்கே அடிக்கிறாங்க. இப்போ அதான் ஒருத்தன் சொன்னால் சரியா சீதையை வேணால் உன் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கலான்டான். இப்போ நிலவரத்தில் இவர் கௌதமியை பற்றி பேசுகிறாரு. போகிற போக்கில் பாரத தேசமா பாலியல் தேசமா அடித்தார். நல்ல டைட்டிலாக இருக்குது. மொத்தத்துக்கும் இதெல்லாம் நோட் போட்டு இனிமேல் முரளி அடிச்சிருவாங்க. அதில் வேறு எங்கள் செல்வமணியன் வேறு கூட்டுக்கு சேர்த்துக்கிறார். அப்படி சார் இதுதான் யதார்த்தம். இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம், இதுக்குள்ளே தான் ஜெயிக்கிறோம், இதுக்குள்ளே தான் போகணும். நீங்கள் நானே காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல வரல. நீங்கள் அதாவது பாடல் வெளியீட்டு விழா 6 மணி போட்டதுண்ணே, மணி என்னண்ணே இவரே 1 மணி நேரம் பேசினாருண்ணே. இப்போ எங்கள் பெருசுகள்லாம் பேசி எப்போ நீங்கள் வீட்டுக்கு அவர் சோறு வேறு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நல்ல ஹோட்டலு, நல்ல டீலாம் வந்துச்சு, அதனால் நல்ல ஹோட்டலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாடல் வெளியீட்டுலாம் இல்லை, சீனை போடக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் எதுக்கு இது? வாசல்லே நின்று போய் சொல்லிக்கலாம்ல, நீங்கள் கொஞ்சம் நாள் கழிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். செலவு தானே. இவர் வேறு இவர் தான் ப்ரொடியூசரா. இது உண்மையிலேங்க நான் இந்த சினிமாக்குள்ளே வராத காரணமே தான். ஏன்னா நம்ம எடுத்த மணல் மேடு பற்றி சொன்னாரா, நம்ம செய்தி அட்டப்படமாக வந்தது தான். பொள்ளாச்சி நம்ம பண்ணது தான். மணிப்பூர் நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணதோடு நான் அப்படி போயிட்டேன். இது தேவையாது. இதில் வேற வீரியமாக பேசுகிறாரு சென்சார். யோ அதை நம்பி தான் படமே. இப்போ நம்ம படத்தானே ஒருத்தர் சொன்னேன், நாங்கள் ஒரு கூஸ் முனுசாமி வீரப்பண்ணு ஒரு டாக்கு சீரிஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் கேட்டாங்க இது சினிமாவே பண்ணியிருக்காமா? விளங்கும். மொத்த சென்சார் வெட்டிவிடுவாங்க. இல்லை அது எதுக்கு? அவங்கள போய் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு. அப்போது சார் பொள்ளாச்சியை பற்றி தான் இந்த கதை இல்லை, கற்பு பூமி. எனக்கு கற்பு பூமியே ஏன் டைட்டில் எடுத்தாரு எங்கள் தோழர் கேட்டார். இப்போ ஏன்னா சரி அது ஒரு பக்கம், நான் அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்கெலாம் வரல. பொள்ளாச்சியை நான் போடும்போது என்ன ஒரு எஸ்பி என்ற பேசினார், எஸ்பி பேசுகிறார் பாண்டியராஜன். அவர் சொல்லலாம், அவர் இந்த வீடியோ தவிர மற்ற வீடியோ எவனாவது போட்டால் உள்ளே வைப்பேங்கிறார். மொத்தம் 1100 வீடியோ. ஆனால் என்கிட்ட வந்தது 3 தான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு கலெக்டர், கோவை கலெக்டரு, அவர் ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாரு. யாராவது இந்த வீடியோவை போட்டால் அரசு அவர்கள் மேல் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் கொடுக்குறாரு. எது? கோவை கலெக்டர். இது என்ன நாங்கள் வெளியிடுறது என்னென்னா, ஒரு பிள்ளைய பெல்ட்டால் அடித்து துன்புறுத்துவாங்க, இதை தான் நம்ம வெளியிட்டோம். சரி, இந்த பக்கம் ஒரு அரசியல் தலைவர் எங்கள் நிருபரை எச்சரிக்கிறார், கொண்டே விடுவோம், நாங்கள் யாருன்னு தெரியுமாங்கிறார். ரைட், அதெல்லாம் போச்சு வந்துச்சு. இப்போ என்னை சாட்சிக்கு கூப்பிட்டாங்க. சாட்சிக்கு போகிறோம், எங்கள் சிபிசிடி அலுவலகம். நம்ம ஜாபசெட் அண்ணன் தான் அவர் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார். என்னை விசாரணைங்கிறது பேரில் உள்ளே கொண்டு போனாங்க. உள்ளே போனால் 2 செல் இருக்குது, ஒரு சின்ன டேபிள், அந்த பக்கம் ஒரு எஸ்பி, 2 எஸ்பி இருந்தாங்க. இப்போ ஒரு அம்மா பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டாங்கன்னு ஒரு டிஜிபி மேலே கொடுத்துச்சுல, அந்த அம்மா தான் நிஷா. இன்னொரு எஸ்பி இருந்தாங்க, அவங்க பேர் ராஜேஸ்வரி. அவங்க யாருன்னா கக்கன் பேத்தி. 2 பேர் தான் என்கிட்ட கிராஸ் பண்ணுறாங்க. கக்கன் பேத்தி எப்படி உட்காந்துருக்குன்னா, அவங்க கால் மேலே கால் போட்ட கால் என் காலுக்கிட்ட நிற்கி, கக்கன் பேத்தி, அதனால் மரியாதையை சொல்கிறோம். இப்போ சொல்லுங்கள், நான் இது எதுக்காக இன்ட்ராகேஷனா இல்லை சாட்சி கூப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். யாரை கேட்டு இந்த வீடியோ வெளியிட்டீங்கன்னு கேட்குறாங்க. ரைட்டா?
அப்போது நான் சொன்னேன் யாரை கேட்கணுன்னு கேட்டேன். வெளியிட்டிருக்கவே கூடாது. யார்? பெண்கள் 2 எஸ்பி, அது முக்கியமாக ராஜேஸ்வரி கக்கன் பேத்தி கேட்குது, யாரை கேட்டு வெளியிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க யாரையும் கேட்கணும், ஏதாவது சட்டம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னேன். நானும் சரி மிச்சம் இருக்குதுங்க, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் நீங்கள் பொம்பளை தானே, நீங்கள் பார்த்தீங்களா? நான் கேட்டேன் இது பார்த்தீங்களா? சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஏமா ஒரு 2-3 ஒரு சீடியில் பெண்களை வக்கரத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஒருத்தன் இப்போ வீடியோ எடுத்து அனுப்புகிறான், அதை நாங்கள் போடுறோம். இனிமேல் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தானே நம்ம கொண்டு போகணும். அதை விட்டுட்டு ஏன் போட்டேன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னா, இல்லை இதாங்க சட்டம். எதுக்கு சொல்ல வரேன்னா, எடுத்த பத்திரிக்கையில் போட்டவனுக்கே நமக்கு இது வேறு சினிமா எடுத்து வேறு விடுவாங்களா? இவர் நினச்சிட்டாரு, இவர் வேறு அப்பட்டமாக இப்போ ஒரு சீன் காமிச்சாருண்ணே, நீங்கள் அண்ணன் பார்க்கல, திருநாவுக்கரசனே நீங்கள் பார்க்கல, இவர் ஒரு சீனை காமிச்சார் எங்களுக்கு, எல்லோரும் காமிக்காது எங்ககிட்ட. அது லாகப்புக்குள்ளே அது எந்த மணல் மாடுதா? பொள்ளாச்சி நடந்ததா? அது ஒரு சீன் போட்டார், அது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கட் பண்ணிட்டாங்களா? எஸ், கம்மியாக கட் பண்ணியிருக்காங்க சார். யதார்த்தம் வேறு சார். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வேகம் புரியுது, உங்களுடைய அந்த சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கிற அந்த பாலியல் பிரச்சனை அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும், எங்களுக்கும் அது இருக்குது. ஆனால் இதை மீறி உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் ஆக்கிட்டீங்க. எப்படின்னா இது வந்தால் நாங்கள் 150 கட் பண்ணுவோம், இனிமேல் இது மாதிரி படம் வந்தது பூரா கட் பண்ணுவாங்க. அப்போது இந்த நான் சொன்னேன்ல சினிமாங்கிறது இதுதான், இந்த சினிமாவுக்குள்ளே தான் நீங்கள் வாழ்கிறோம். அந்த சினிமாவை இப்போ வந்து ஆட்கொண்டாங்க. இப்போ யார் ஆட்கொண்டது? நான் சினிமாவை சொல்ல, இது என்னது சென்சாரை ஆட்கொண்டாச்சு. இப்போ நீங்கள் ஒரு கௌதமி மேடத்தை சொல்கிறீங்க, அந்த அம்மா கட்டு கொடுத்துச்சு, கடைசியில் ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருச்சு. அதை வேறு சொல்லும்போது 2 பெரிய கட்சி. அப்போ இந்த கட்சிலாம் நடுவில் இருக்கிற ஒரு அகில இந்திய பெரிய கட்சியில் இருக்கார் எங்கள் அண்ணன். அப்போ இது வந்து நீங்கள் வந்து பழிவாங்கப்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க. இதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சார். இதுதான் சார் உலகம். நீங்கள் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நான் வரல. இதில் நாங்கள் சேர்ந்து சென்சார் போர்டில் போய் இப்போ நாங்கள் சொல்ல முடியுமாண்ணே, நம்ம சொல்ல முடியுமா போய் ஏங்க வெட்டினீங்க கொஞ்சம் குறைங்கன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் எடுப்பாங்களாண்ணே? மேற்கொண்டு வெட்டுவாங்க. அப்போ இந்த கூட்டம் எதுக்கு? சென்சாருக்கு எச்சரிக்கைக்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கீங்க. ஆனால் சென்சார் இது கேட்பானா அப்படின்னா எனக்கு என்னமோ தெரில. அதாவது உங்களை நான் வந்து என்னது உங்களுக்கு வந்து உங்களோட வீரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடுறேன், இல்லை உங்களுக்கு தைரியத்தை நான் வந்து குறைச்சி மதிப்பிடுறேன் அப்படிலாம் சொல்ல. ஆனால் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்கீங்க, இதை மீறி வந்து எங்கேயோ தவறு நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் அடுத்த கதையும் நான் மணிப்பூருங்கிற விஷயத்த சொன்னேன். நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்திருக்கிற அந்த என்னது சென்சார் போர்டு எப்படி சார் மணிப்பூருங்கிற டைட்டில் விடுவாங்க? எப்படி விடுவாங்க? நீங்கள் வந்து நீங்கள் இந்தியாவே பார்த்துட்டு இருக்கிற ஒரு பாலியல் பிரச்சனை, நாங்கள் எதுவுமே பண்ணலை, இன்றைக்கும் மறுபடியும் அதே பூமியில் மறுபடியும் நடக்குதுங்கிறான். நீங்கள் இது போய் சென்சார் வந்து அதை எப்படி விட்டுருவாங்கன்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. ஆக சார் நான் சாட்சியாக தான் வந்தேன். என்னென்னா பொள்ளாச்சி எடுத்துட்டேன், இதை எடுத்துட்டேன்னு எங்கள் நண்பர் வந்தார், இந்த மாதிரி முரளி வந்தாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் புக்கை நான் படிக்கிறேன், அதான் தப்பாகி போச்சு. மணல்மேடு விஷயத்தை அப்போயே நான் அட்டைப்படத்தில் பண்ணேன் 94. என்ன அது பாலியல் பிரச்சனை. ஒரு பிள்ளை, ஒரு குடும்பம், பையனை தேடி தேடி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இருக்கிற அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிறாங்க. பிள்ளை காணாமல் கூட்டு போனவங்க திரும்பி வரலையேன்னு போய் பார்க்குறாங்க. அந்த பிள்ளை சிதைச்சிட்டாங்க. சிதைச்சதை கேட்க போன இடத்துல மறுபடியும் இவங்களுக்கு துன்பப்படுத்துகிறாங்க. மறுபடியும் வீட்டில் வந்து பால்டாக் குடிச்சு எல்லாம் செத்துறாங்க. இது அட்டைப்படமாக பண்ணும். இது 94 சார், 30 வருஷம் ஆச்சு.
30 வருஷம் அது குறைஞ்ச பாடு இல்லை, கூட்டிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன இது, எல்லா கட்சிகளும் சேர்ந்து நாம் வந்து ஒரு 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 இதுக்கான தீர்மானம் போட்டு, நீங்கள் சென்சார் போர்டுக்கு எதிராக நம்ம ஒரு தீர்மானம் போட்டால் எடுத்துக்குவாங்களா? கிடையாது. ஆக ப்ராக்டிக்கல் என்ன, நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லோரும் உட்காந்து பேசி, சென்சாருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் பேசி, எதாவது 1-2 கட்டை கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி இது முதல்ல வெளியிட்டுட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து கொண்டு போகிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நீங்கள் இப்போ உங்கள் படம் பூராமல் இந்த பாலியல் பிரச்சனைகளை நீங்கள் போகும்போது சொல்லுங்க, இந்தியாவே பாலியல் ஆச்சு, தமிழ்நாடே பாலியல் ஆச்சு, இது வேறு உள்நாட்டு கலவரம் வந்துடும். நீங்கள் தமிழ்நாடே பாலியல் ஆகிட்டுருந்தாரு, ஏதோ இங்கே தான் அமைதி பூமின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா நம்ம வெளியே கொண்டு வரோம், ரைட். ஆக உங்களுக்கு ஒன்று நடந்தால் தமிழ்நாடே பாலியல்னு சொல்கிறது இருக்குல்ல, அதை நான் ஏற்றுக்க முடியாது. அது ஏன்னா இப்போது மற்ற வடக்கு மாநிலத்துக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் எல்லோரும் சொல்கிறான். ஆக உங்களுடைய முயற்சி, நீங்கள் எடுத்துக்கிற இது எல்லாத்துக்குமே நக்கீரன் ஆதரவு தருது. அதே நேரத்தில் உங்களை நம்பி இருக்கிற டெக்னீஷியன், நீங்கள் இவ்வளோ ஏதோ நீங்கள் ஒன்றும் சும்மா வந்து ஏதோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையாக தெரில பார்க்கும்போது. இப்போ இதுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னும் வேறு 15 கோடி பட்ஜெட்டுக்கு யார் வந்து, அது யார் பட்ஜெட்டு, யார் வந்திருக்கா ப்ரொடியூசரு? வெளிநாடு. நல்ல வேலை அதை சொல்லாமல் போச்சு, அது பேரை சொல்லல. ஆக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்து ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பாடல் நான் பார்த்து வியந்தேன். பரவாயில்ல, ஒரு பாடல் ரிலீஸுக்கு நீங்கள் வந்து பெரிய தலைவர்கள் எல்லாரையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய சக்தி. அதாவது நீங்கள் மனிதர்களை சேர்த்து வச்சுருக்கீங்க. ஆக இதை வச்சு இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வழியை, என்ன வழி இருக்கோ அதை பார்க்குறது தான் நல்லது. அதுக்கு மேடையில் இருக்கிறவங்களும் சரி, அதுக்கு சாட்சியாக நானும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய நேசம் முரளி அவர்கள் ஏற்கனவே இந்த ட்ரெய்லர் படத்தை இங்கே தான் வெளியிட்டார் என்று கருதுகிறேன். அந்த ட்ரெய்லர் படத்துக்கு வந்தபோது அந்த காட்சிகளை பார்த்தபோது எங்களுக்கெல்லாம் சந்தேகமாக தான் இருந்தது. ஒரு சாமியாரை உருவகப்படுத்தி இந்த சாமியார் இப்படி பண்ணுகின்ற காட்சியெல்லாம் அனுமதிப்பார்களா என்று கூட நாங்கள் அன்றைக்கு சந்தேகப்பட்டோம். இன்றைக்கு அவர் பல்வேறு விவரங்களை இங்கே பேசினார். நேசம் முரளி போல இன்றைக்கி இருக்கிற இளைஞர் சமுதாயம் ஒரு எழுச்சியோடு இருக்கிற இளைஞர் சமுதாயமாக இருந்தால் இந்த சமூகம் ரொம்ப ரொம்ப மாறி போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கூட, இளைஞர்கள் மட்டுமில்லை, எல்லாருமே ஒரு அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கு தயங்குகிற நிலைதான் பொதுவாக இருக்கிறது. மிகுந்த தயக்கம் இருக்கிறது. ஒருவேளை நாம் போனால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ என்று தற்காப்பு நிலையிலே தான் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் பார்க்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு திரை உலகமே ரொம்ப சவால்கள் நிறைஞ்ச உலகம். அது ஒன்றும் சாதாரணமான உலகம் இல்லை. நான் நம்முடைய அருமை நண்பர், நம்முடைய இசையமைப்பாளர், இங்கே நம்முடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் கூட இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அந்த சிறைத்துறையிலே ரொம்ப கடினமாக உழைத்து சவால்களை சந்தித்து தான் அவர்கள் முன்னேற வேண்டிய ஒரு தேவை என்பதெல்லாம் இருக்கிறது. எடுத்த எடுப்பிலேயே எந்த வெற்றியையும் நம்மால் பெற்றுவிட முடிவதில்லை. எல்லா துறைகளில் போட்டி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அது எல்லாத்தை விட ரொம்ப கடுமையான போட்டிகள் நிறைந்த துறை இன்றைக்கு திரைத்துறையாக இருக்கிறது. அதில் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த சவால்கள் நிறைந்த இந்த துறையில் ஒரு முத்திரை பதித்து 4 படங்களை வெளியிட்டிருக்கிறார் என்பதே ஒரு பெரிய சாதனை என்று தான் நான் பார்க்குறேன். படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லை, படங்களை எடுத்து எத்தனையோ பேர் படங்களை முடிக்க முடியாமலாம் போயிருக்காங்க. பல படங்கள் பாதியிலே இருக்குது அல்லது பெட்டியிலே இருக்கும் பல படங்கள். இப்போ இருக்கிற நவீன இது என்னென்னா, எல்லா படத்தையும் எடுத்து முடிச்சிட்டாலும் கூட தியேட்டர் கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. இப்போ தியேட்டர்களையே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவங்க விரும்புகிற படம் தான் 4 நாள் 10 நாள் ஓடும். விரும்பாத படம் பார்த்திங்கன்னா ஏதாவது இந்த இடைப்பட்ட காலத்தில் இடைப்பட்ட நேரத்தில் போடுற மாதிரி, அதாவது ஒர்க்கிங் டேயில் வந்து மேட்னி ஷோ போட்டு விட்ருவான். சமயத்தில் ஒர்க்கிங் டே லீவ் நாளில் கூட போட மாட்டான். ஒர்க்கிங் டேயில் மேட்னி ஷோ போட்டால் யார் பார்ப்பா? இப்படியெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப இன்றைக்கி திரை உலகம்ங்கிறது ஒரு கார்ப்பரேட் மயம் ஆகி போயிருக்குது. யாரும் எளியவர்கள், சாதாரணவர்கள், நடுநிலையில் இருக்கிறவர்கள்,
ஒரு சாதாரணமாக அந்த துறையில் வருகிறவர்கள் யாரும் அதுக்குள்ளே எதையுமே சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு பெரிய மூலதன குவியல் கார்ப்பரேட்டுகள் நிறைந்துதான் அந்த இருக்கிற நிலைமை என்பது இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரொம்ப நேசம் முரளி எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு அரங்கரில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோடு இந்த திரைப்படத்தை துறையில் அவர் பேசுகிற போது அந்த எழுச்சி, அந்த கோபம், அந்த ஆத்திரம், அவருடைய நியாயமான கேள்விகள்லாம் பார்க்குற போது எப்படி பொய்யா கொடுக்குற இதுக்கெல்லாம் நீ எப்படி சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதுதானே பிரச்சனையே. நீங்கள் பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்தினா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையை சொல்லி மக்களை சிந்திக்க வச்சா அதை யாரும் அனுமதிக்க மாட்டாங்கிறதான உலகம் இன்றைக்கி நடைபெற உலகமாக இருக்குது. எனவே அதையெல்லாம் பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேல்முருகன் நிறைய விவரங்களை சொன்னார். நீங்கள் திரைப்படத்தில் இதையெல்லாம் எடுத்து சாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது மாதிரி தான் இன்றைக்கி தமிழகத்தில் நடந்திருக்கிற பல்வேறு காவல் நிலைய அத்துமீறல்களை, அக்கிரமங்களை கண்டித்து கிட்டத்தட்ட ஒரு 15, 20, 25 ஆண்டு காலம் போராடி தான் அதுக்கெல்லாம் நியாயத்தையே பெற முடியுது. பத்மினி என்கிற ஒரு பெண் அண்ணாமலை காவல் நிலையத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவள் கணவனுக்கு முன்னாடியே அந்த வல்லுறவு நடந்த காரணத்தினாலேயே அந்த கணவன் அங்கேயே அடித்து தூக்கு மாட்டி தொங்க விட்டாங்க. நீங்கள் ஒரு சகோதரிக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? சினிமாவில் அதை பார்க்குற போது நமக்கு கொந்தளிப்பாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய சகோதரிக்கு இப்படி நடந்தால் எப்படி இருக்கு? கேட்கறதுக்கு ஆளே இல்லையே. அதை எதிர்த்து கடந்து போராடி அது வழக்கு போட வச்சு அதுக்கு எத்தனை வழக்குங்கிற இதில் நீங்கள் 15 வருஷம் 20 வருஷம்லாம் வழக்கு நடத்தினா சாதாரணமாக நடக்குமா? 16 வருஷம் நடந்து தான் அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தண்டனை வாங்கினோம். 16 வருஷம் ஆச்சு. இதுக்கே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வழக்கறிஞர் வெங்கட்ராமன் ஒரு நேரத்தில் என்னென்னா அந்த நந்தகோபால் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாக தான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே அதான். ஆனால் இல்லை அது மர்டருங்கிறது தான் எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டு, எங்களுடைய இது. ஆனால் ஹைகோர்ட் இல்லை அது சூசைடு தான் அப்படின்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சொல்லிட்டாங்க, ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை மர்டர் போகணுங்கிற போது நாங்களே என்ன யோசிச்சோன்னா வேண்டாம், இதுவே 12-10 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சாட்சியம் இருக்காது சமணம் இருக்காதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நாங்களே அதோட வழக்கை முடிச்சுக்கிட்டு அப்புறம் ட்ரையல் ஆரம்பித்து தான் தண்டனை வந்தது. கடைசியாக பாதிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளானவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அந்த மார்க்கண்டேய கட்சி என்ன சொன்னார்னா அது நந்தகோபால் வாஸ் நாட் எ சூசைட், இட் இஸ் எ கிளியர் மர்டர். ஆனால் கீழமை நீதிமன்றத்தில் அது சூசைட்னு முடிவு பண்ணிட்டதுனால நான் அது பேரில் கமெண்ட் பண்ண விரும்பலைன்னு தான் அவர் கடைசியாக சொன்னார். ஸோ ஒரு நீதிமன்ற நீதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீதி நினச்ச மாத்திரத்தில் கிடைக்குதா? ஒரு 15 வருஷம் 16 வருஷம் கோர்ட்டுக்கு அலையணும், இந்த கோர்ட்டுக்கு அலையணும், அந்த கோர்ட்டுக்கு அலையணும், மாற்றி மாற்றி இன்வெஸ்டிகேஷன். ஒரு நீதி கிரிமினல் வழக்கில் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஜுடிஷியல் என்கொயரி நடக்குது, ஜுடிஷியல் என்கொயரின்னு ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஜுடிஷியல் என்கொயரி என்ன சொல்கிறான்னா பத்மினி வாஸ் மாடஸ்டி வாஸ் அவுட்ரேஜ் பட் நாட் ரேப்டுங்கிறான். அதான் அவங்களுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். மாடஸ்டி வாஸ் அவுட்ரேஜ் பட் ஷி வாஸ் நாட் ரேப்டு. இதுதான் அந்த ராமசாமி நீதிபதியினுடைய. ஆனால் அதே நீதிபதி சிங்காரவேலு ட்ரையர் கோர்ட்டில் ஷி வாஸ் ரேப்டுன்னு சொல்லி தான் தண்டனை கொடுக்குறாரு. எப்படி பார்க்க முடியும்? அவர் சொன்னார்ல அது மாதிரி தான். நீங்கள் ஜெய்பீம் படத்தில் ராஜா கண்ணு கொண்டு போய் புதைச்சே விட்டான ஆளே இல்லையே, பாடியே கிடையாது. நீங்கள் பாடியே இல்லாத ஒரு வழக்கில் நடத்தி நீங்கள் தண்டனை வாங்க முடியுமா? சம்மந்தப்பட்டவங்களை போல கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கான், 3 மாதம் ஜெயிலில் இருக்கான், யாருமே கிடையாது. இந்த மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பந்தநல்லூரில் தான் அவன் குடும்பத்தை கூட கொண்டு போய் பயந்து போய் அங்கே தான் ஓடி இருந்தாங்க. நாங்கள் போய் தேடி பிடிச்சி தான் அங்கேருந்து கொண்டு வந்தோம். அதுக்காக எத்தனை வருஷம் 18 வருஷத்துக்கு மேலே நடந்து தான் கடைசியாக அவங்களுக்கு தண்டனை வந்து அதான் ஜெய்பீம்னு படம் எடுக்கிறாங்க. ஸோ ஒரு நியாயத்தை நிலைநிறுத்துவதற்கு சமூகத்தில் எவ்வளோ பெரிய போராட்டங்களை நடத்துவது, எவ்வளோ பெரிய அவர் புலியூரில் அவர் சொந்த ஊர், அவர் சொந்தக்காரர் தான் செல்வம்னு ஒரு பையன், வேல்முருகனுக்கு சொந்தக்காரர். அவரை கொண்டு போய் அடித்து போலீஸ் ஸ்டேஷன் செத்து போனால், போலீஸ் ஸ்டேஷன் செத்து போன கொண்டு போய் 4 கிலோமீட்டருக்கு அந்த ஆண்டா ஒரு மரத்தில் தூக்கு மாட்டி தாவிட்டான். என்னடான்னு கேட்டால் அவன் ராத்திரியே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓடிட்டாங்கிறான். ஓடி போனவன் அங்கே தூக்கு மாட்டில் சேர்த்துருக்காங்கிறான். ராஜா கண்ணு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அந்த ஜெய்முங்க செத்து போன ராஜா கண்ணு. போலீஸ்காரங்க எங்களோட சேர்ந்து தேடுறாங்க, ராஜா கண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு. ஊர் ஊராக விளம்பரம் பண்ணால் ராஜா கண்ணு எங்கே இருக்காரு தேடி கண்டுபிடிச்சி கொடுனா ஒரு ஃபோட்டோ போட்டு
இவன் தான் அடித்தான், இவன் தான் செத்து போனான், இவன் தான் கொண்டு போய் பெரம்பலூருக்கு பக்கத்தில் குழி தோண்டி போய் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டாக போட்டு வந்துட்டான், அங்கே இருக்கிறவன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிவிட்டான். எல்லாம் போலீஸுக்கு தெரியும். ஆனால் போலீஸ் எங்களோட சேர்ந்துக்கிட்டு தேடுது, ராஜா கண்ணை காணும். ஒரு சமூகத்தில் நடக்கிற அதுதான் பொள்ளாச்சி. ஸோ எவ்வளவு நாம் இன்னும் கொந்தளிக்க வேண்டிய, எவ்வளவு அக்கிரமங்களை எதிர்த்து கொலை கொடுக்க வேண்டிய, இந்த அவர் சொன்னார் புத்தாண்டி காவல் நிலையத்தில் வசந்தா, அந்த பொண்ணை அங்கேயே கற்பழித்து அங்கேயே தூக்கு மாட்டி தொங்க விட்டான் காவல் நிலையத்தில். எவ்வளோ நாள் போராடுவீங்க? ஸோ இப்படி சமூகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களுக்கு நம்ம வாச்சாத்தியை பற்றி நான் நிறைய பேச வேண்டிய நேரம் இல்லாதான் நான் பேசலை. 31 வருஷம் ஆச்சு இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது. ஸோ நம்ம நாட்டில் நீதியை பெறுவது என்பது எப்படி இருக்குன்னா, அது ஏதோ அடுத்த லோகத்துக்கு போய் நீதியை பெற்றுட்டு வரணுங்கிற மாதிரி இருந்தால் எப்படி நம்ம நாட்டில் யாருக்கு நீதி கிடைக்கும், நீதிக்காக யார் போராட முடியும்? எவ்வளவு ஒரு அமைப்பு இல்லாமல் சம்மந்தப்பட்டவங்க மட்டுமே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆட்கள், அவங்களுக்கு எந்த குடும்ப பின்னணி கிடையாது, எந்த வருமானம் கிடையாது, எந்த விதமான பெரிய செல்வாக்கு கிடையாது, யாரும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கே இல்லை, சொந்தக்காரனே வரமாட்டேங்கிறான். போலீஸ் ஸ்டேஷனை ஏற்று கேஸ் நடத்தி எந்த சொந்தக்காரன் வரேங்கிறான்? ஒரு அமைப்பு பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் போராடி அந்த நியாயத்தை நம்மால் பெற முடிந்திருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் கொடுமை பொள்ளாச்சியில் நடக்கிற போது நம்முடைய நேசம் அவர் உண்மையிலே என்ன பாராட்டணும்னா, இந்த மாதிரி ஒரு கருப்பொருளை வச்சு ஒரு படம் தயாரிக்கணுங்கிற ஒரு முயற்சிக்கு வர்றதே ஒரு புரட்சிகரமான குணம் நான் நினைக்கிறேன். ஒரு அநியாயம் நடக்கிற போது இதுக்கு ஏதாவது நம்மால் செய்யணுமே. எத்தனையோ படங்கள் எடுக்கிறாங்களே, எத்தனையோ கமர்ஷியல் படம் எடுக்கிறாங்க, எத்தனையோ சும்மா கூத்து அடிக்கிற படங்கள்லாம் எடுக்கிறாங்க, எத்தனையோ படங்கள் வருகிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு சமூக அக்கறை, ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு அக்கிரமம் நடக்குது, அதை ஒரு கருப்பொருளாக வைத்து ஒரு படம் எடுக்கணுங்கிறதே ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அது அந்த மாதிரி எண்ணம் எல்லாருக்கும் வராது, ஒரு கமர்ஷியலாக இருக்கிறவங்களும் வராது. அந்த வகையில் நான் நேச முரளியை ரொம்ப ரொம்ப பாராட்ட விரும்புகிறேன். ஆனால் அதே சமயத்தில் ஒரு படத்தை எடுத்து தயாரித்து அது வெளியில் இருக்கிற போது அதுக்கு இருக்கிற தடைகளை நாம் எப்படி வென்றெடுப்பது? ஒரு படை தளபதி எப்படி இருக்கணும்னா, சண்டை போடுறது மட்டுமே படைத்தளபதியுடைய வேலையாக இருக்கக்கூடாது. அதில் எப்படி வெற்றி பெறுவதற்கான யுக்தி என்ன இருக்குங்கிறது சேர்த்து தானே பார்க்கணும். அப்போ தானே நம்ம படை தளபதி படையை வென்றெடுக்க முடியும். ஆகவே இன்றைக்கி சென்சார் போர்டு இருக்கா? சென்சார் போர்டு இருக்குது. இவ்வளவு அக்கிரமங்கள் நடக்குது, எத்தனையோ மோசமான காட்சிகள், மோசமான கருத்துக்கள், மோசமான படங்களை எல்லாம் சென்சார் போர்டு விடுது. ஆனால் இன்றைக்கி இப்படி ஒரு நிறுவனத்தை எதிர்த்து, ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து அவங்க என்ன பார்க்குறாங்க? நீ எதை வேணாலும் செஞ்சுட்டு போ, இந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீ பேசக்கூடாது, அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்து மட்டும் நீங்கள் குரல் கொடுக்கக்கூடாது. ஒரு சினிமா எடுக்கிற உங்களுக்கே இவ்வளவு அச்சுறுத்தல் இருக்குன்னா, களத்தில் நின்று அந்த பிரச்சனைகளுக்காக போராடுற எங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்கள். பட் அதுக்காக நம்ம ஒன்றும் பயப்பட போகிறதில்ல. அதுக்காக சரி நடந்துட்டு போட்டோம்னா நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம கூட ஒன்றும் 10 பேரை அழைச்சிக்கிட்டே போகிறது கிடையாது. எங்கேயுமே தனியாக போகிறோம், தனியாக வரோம். ஏதோ நடந்துட்டு போட்டுமே, என்ன கெட்டு போச்சு இப்போ? அது ஒன்று தான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க தவிர. ஆகவே நம்ம அதனால் இந்த போராட்டத்தை நம்ம விட்டுறக்கூடாது. எனவே நான் நேச முரளியை ஆகவே அந்த அடிப்படையில் சென்சார் போர்டு எப்படி இருக்குன்னா, அவங்க அந்த அரசு பயங்கரவாதத்தை ஒன்றும் செய்யக்கூடாது, அதை எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது. அதை எதிர்த்து, ஏன்னா அதை நம்பித்தான் இந்த அரசு இருக்குது. அரசியல்வாதிகள் இன்றைக்கி இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இன்றைக்கி யார் பிரதமர், யார் முதல்வர், அது மாறலாம், மாறாமல் இருக்கலாம், அது வேறு. ஆனால் இந்த அரசுங்கிற இந்த இரும்பு கருவி இருக்குது பாருங்கள், அது நிரந்தரமாக இருக்கணும். அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறதா இருக்குது. இன்றைக்கி என்ன யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் தீர்மானிக்கிறா? ஆட்சியில் இருக்கிறவங்களா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறா? அப்படி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. அப்படி ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறவர்கள் இந்த அரசு என்கிற அந்த ஒரு பயங்கரவாத அமைப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் தீர்மானிக்குது. அது என்ன செய்தோ அதுதான் நினைக்குது. நீங்கள் ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு கள்ளக்குறிச்சியில் பள்ளிக்கூடத்துலேருந்து 3வது மாடிலேருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போச்சுங்கிறான். ஆனால் உண்மை அது உண்மையே கிடையாது. அன்றைக்கி நடந்திருக்கிற சம்பவம் பூரா எல்லாம் தெரியுது. அது வேறு மாதிரி நடந்திருக்குது. அங்கே அன்றைக்கி பர்த்டே கொண்டாடி இருக்காங்க, பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஆதரவு எல்லாமே இருக்குது. ஆனால் போலீஸ் விசாரணை கடைசியாக என்ன முடிவுக்கு வராங்க? அது தற்கொலை தான். ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும்?
அந்த பொண்ணுக்கு தற்கொலை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன? அதுக்கு என்ன மென்டலி ரிட்டார்டட்? அது என்ன மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையா அது? இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணை என்பது அனைத்தையுமே மூடி மறைக்க, அதைத்தான் நம்ம நீதிமன்றத்தில் போராடி 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 அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த அரசு அந்த அரசு கருவி, அந்த அரசு எந்திரம் என்பது அப்படி இருக்கிற போது அதனுடைய ஒரு பகுதியாக தான் சென்சார் போர்டு இருக்குது. அப்போ சென்சார் போர்டு என்னென்னா அதை எதிர்த்து எதுவும் பார்த்து வேற என்ன வேணாலும் பேசு, முடியே முளைக்காதுன்னா கூட முடி தர வரைக்கும் வளரும்னு சொன்னால் அதை சொல்லிட்டு போ, அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படுறது கிடையாது. எனவே நாம் இந்த நெருக்கடியை புரிந்து கொண்டு களத்தில் போராடி நடத்துறது என்பது வேறு. அது நம்ம வெற்றி பெறுறோம், அதுக்கான வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதில் பெரிய பொருளாதார நெருக்கடி என்பதெல்லாம் கிடையாது. அதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம 10 கோடி ரூபா செலவு பண்ணி இதெல்லாம் செய்ய போகிறோன்னு கிடையாது. அதுக்கு நம்முடைய உடல் உழைப்பு தான், நம்முடைய அர்ப்பணிப்பு தான் அந்த கள போராட்டங்களை வெற்றி பெற நம்மால் முடிகிறது. ஆனால் ஒரு திரைப்படம் என்பது வெறும் கள போராடுறது மட்டும் கிடையாது. அதுக்கு அதிகமான பணம் தேவைப்படுது, அதிகமான டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க, நாளைக்கு தியேட்டர் நமக்கு கிடைக்கணும், இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆகவே நான் நேசமொழிகிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த படத்தை நாம் இந்த கருப்பொருளை எடுத்தது ரொம்ப ரொம்ப பாராட்டும். அதுக்காக நிச்சயமாக நல்ல முறையில் மக்கள் மத்தியில் எடுபடும். ஆனால் அதே சமயத்தில் அந்த கருப்பொருளை ஒரு நல்ல வடிவத்தில் கொண்டு இன்றைக்கி சென்சார் போர்டு விதிச்சிருக்கிறாங்கன்னா நாங்கள் போய் என்ன சென்சார் போர்டில் பேச முடியும்? நானும் வேல்முருகனோ போய், அல்லது நம்ம திருநாவுக்கரசே இருக்காருன்னா அவர் போய் என்ன பேச முடியும்? அவங்ககிட்ட போய் நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. அவன் தான் ஃபைனலாக தீர்மானிக்க என்ன சொல்ல முடியும்? இல்லை ஆர்கே சொல்ல முடியும், இயக்குனர் சொன்னால் கூட அவர் போய் சென்சார் போர்டில் என்ன சிபாரிசு பண்ண முடியும்? அப்போ அந்த மாதிரி ஒரு அதிகாரம் அவங்க சென்சார் போர்டுக்கான சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கூட அவங்க செய்கிறது கிடையாது. என்ன சட்ட விதிகளுக்கு அப்படி தானே செய்யணும், அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஒரு படத்தினுடைய பேர் வைக்கிறத கூட அவன் ஏன் கொஸ்டின் பண்ணணும்? கண்ணகிங்கிற சிலை வைக்க கூட காட்டக்கூடாதுன்னு அவன் ஏன்? அப்போ கண்ணகின்னு சிலை இருக்கா இல்லையா? கண்ணகி சிலை சென்னையில் இருக்கா இல்லையா? அப்போ அதை எடுத்து காட்டக்கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு அத்துமீறிய செயல். இது வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை அத்துமீறி பயன்படுத்துறது. அப்போ அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது. அதெல்லாம் அவர் நிறைய பேசிட்டார், நான் பேசினா வேறு மாதிரி ஆகும், அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. அப்போ அவங்களுடைய அரசியல் பின்புலத்துக்கு ஏற்ப இந்த நிச்சயமாக என்ன கேட்டால், இந்த படத்தை ஒரு சின்ன பின்னம் ஆக்க வேண்டும் என்கிற நோக்கம் என்பது ஏதோ அந்த படத்தில் வந்திருக்கிற காட்சிகள் என்பதனால் மட்டுமல்ல, அந்த படத்தில் இருக்கிற ஒரு அதிகார அல்லது அந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்த ஒரு வடிவம் என்பதனால் மட்டுமல்ல, அதுக்கு ஒரு அரசியல் பின்புலமும் இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நிச்சயமாக இன்றைக்கி பாடல் கேசட் வரும் பார்த்தோம், பாடல் கேசட்டே இல்லாத ஒரு பொதுக்கூட்ட விழா மாதிரி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை சென்சார் உருவாக்கியிருக்காங்க என்பது அழுத்தமான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த சோதனையில் அவர் வெற்றி பெறணும், இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு வரணும். அதுக்கு ஏற்ப அவங்க விதித்திருக்கிற கட்டளைகள் இருக்குன்னா அந்த விதித்திருக்கிற அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப அதை இன்னும் மாடிஃபை பண்ணி இன்னும் ஜனரஞ்சகமாக அதை கொண்டு வருவதற்கு என்ன செய்வதுன்னு பார்க்கணும். சில படங்கள் கருத்து ரீதியாக வெற்றி பெறுது, சில படங்கள் கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெறுது. கருத்து ரீதியாக வெற்றி பெற படம் கமர்ஷியலாக தோற்று போகுது, கமர்ஷியலாக வெற்றி பெற படத்தில் கருத்தே கிடையாது. அப்போ ஒரு சினிமா இயக்கனுடைய இது எப்படி இருக்கணும்னா, நம்முடைய கருத்தும் ஆழமாக சிந்தனை தூண்டக்கூடிய கருத்தியலும் இருக்கணும், அதே சமயத்தில் கமர்ஷியலும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு வர்த்தக ரீதியாக வெற்றி பெற வேண்டியிருக்க. 2 படம் எடுத்து தோற்று போனால் என்ன ஆகும்? ஆகவே அப்படி ஒரு வடிவத்துக்கு அதை கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக, உங்களுக்கு பின்பலமாக நாங்கள்லாம் நிச்சயமாக இருப்போம். எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, எங்களால் என்ன முடியுமோ அதுக்கு நாங்கள் கூடுதலாக இருப்போம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் என்ன முடியுங்கிற இந்த துறையில் எங்களால் என்ன முடியும்னு எங்களுக்கே தெரியல, சினிமா துறையில் என்ன முடியுங்கிறது எங்களுக்கே தெரியல. ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு அது மாதிரி பாதுகாப்பு மற்றதெல்லாம் அவ்வளோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க. அப்படி பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் நிச்சயமாக இருப்போம். நிச்சயமாக இந்த மாதிரி நாங்கள் வெளியில் இருக்கிற களப்போராளிகளுக்கு இருக்கிறோம்னா திரைத்துறையில் அல்லது இது மாதிரி பல்வேறு துறைகளில், பத்திரிகை துறையில்
இப்படி ஒரு கருத்தியல் போராட்டத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு ஆபத்து வருதுன்னா அது யாருக்கு ஆபத்து வந்தாலும் சரி, அது திரைத்துறையில் வரலாம், பத்திரிகை துறையில் வரலாம், யாருக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தலோ மிரட்டலோ அல்லது பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டாலும் நிச்சயமாக எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அதனால் நீங்கள் மேற்கொண்டிருக்கிற போராட்டத்தை துவங்கி அது வந்து தொய்வடைஞ்சிடக்கூடாது. அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் நடத்துங்க. அது வெற்றிகரமாக நடத்தணும்னா அதுக்கான உக்திகள் என்ன, அதுக்கான அணுகுமுறை என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் தான் தீர்மானிக்க முடியும். உங்களால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அந்த வகையில் நீங்கள் அந்த பணியில் வெற்றி பெறணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் சமூக அநியாயங்களை சிருஷ்டிக்கிற படங்கள் அதிகமாக வர வேண்டிய தேவை இருக்கிறது. எத்தனையோ அநியாயங்கள், எத்தனையோ சாதிய கொடுமைகள் இருக்கிறது, எத்தனையோ சாதிய வன்முறைகள் நடக்குது, எத்தனையோ நீங்கள் தூத்துக்குடி தென் மாவட்டங்களில் ஒரே மாவட்டத்தில் 32 கொலைகள் நடக்குது ஒரே மாதத்தில். அந்த அளவுக்கு சாதிய வெண்மம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு பள்ளி மாணவன் அருவாளை தூக்கிட்டு போய் இன்னொரு மாணவனை வெட்டக்கூடிய அளவுக்கு சாதிய வன்மம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாதிரி சமூக ரீதியாக இருக்கக்கூடிய இப்படியான பிரச்சனைகளை மையப்படுத்துகிற அது மக்களுக்கு அந்த சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய, சிந்தனையை கிளறிவிடக்கூடிய அப்படிப்பட்ட படங்கள்லாம் வரணும். அதுக்கு நம்முடைய நேசம் முரளியை போன்ற இன்னும் பல இயக்குநர்கள் வரணும். நேசம் முரளியை போன்றவர்கள் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக எங்களை போன்ற அமைப்புகள் உறுதியாக செயல்படுவோம் இந்த நேரத்தில் தெரிவித்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமகாலங்களில் நாம் வாழ்கின்ற காலங்களில் எங்கெல்லாம் அதிகார அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதோ அந்த அதிகார அத்துமீறல்களை தோலுரித்து காட்டி அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற ஒரு மகத்தான பணியை நம்முடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை அங்கீகரிக்கின்ற சமூகமாக, அரசாக, சென்சார் போர்டாக சமகாலத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இப்போ நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் கோபால் அவர்கள் பேசி சென்றது போல், இதை எப்படி இலைமறை காயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படத்தில் இந்த கருத்துக்களை வைத்து, காட்சிகளை வைத்து இவர்களை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படியே ராவா குடிச்சிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது அப்படியே அவர் ராவா திரைப்படமாக கொடுக்கறதால இன்றைக்கு சென்சார் அனுமதிக்கலை. அதுவும் அவர் பேசுகின்ற போது குறிப்பிட்ட பல விடயங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமானது. இது வச்சாத்தி கற்பழிப்பாக இருக்கலாம், மணல்மேடு சம்பவமாக இருக்கலாம், சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பாக இருக்கலாம், புத்தூர் கற்பழிப்பாக இருக்கலாம், முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்பாக இருக்கலாம். இந்த அநியாய அக்கிரமங்கள்லாம் துணிந்து கேட்ட எனது கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் அடித்து காவல் நிலையத்தில் கொலை செய்ததாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பகிரங்கமாக காவல் நிலையத்தில் ஏறி சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்ட விருப்பலிங்கத்தினுடைய சட்டப்புறம்பான என்கவுண்டராக இருக்கலாம். இத்தனை பிரச்சனைகளையும் ஆண்ட அரசுகளையும் காவல்துறை உயர் அதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டையை பிடித்தவர்கள் நானும் பாலகிருஷ்ணன் அண்ணனும். இத்தனை வழக்குகளையும் ஆளுகின்ற அரசாங்கத்தையும் காவல்துறையும் எதிர்த்து சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த அநியாய என்கவுண்டர்களில், அநியாய காவல் நிலைய மரணங்களில் பாதிப்புக்குள்ளானவர்கள் உடலை கொண்டு வந்து எங்கள் இல்லங்களிலே புதைத்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி திரும்ப மறு உருவாய்வுக்கு உட்படுத்தி பிற்காலத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாம் மாவட்ட எஸ்பி என்கிற உயர்நிலையில் இருந்தவர்களை இந்தியாவிலே முதல் முறையில் ஆயுள் தண்டனை வாங்கி தந்தவர்களும் எங்களுக்கான பங்கு இருக்கிறது. அன்றைக்கு வீரியமாக நான் இளைஞராக இருந்தேன். அண்ணன் பாலகிருஷ்ணன் ஒரு பெரிய மார்க்சிஸ்ட் இயக்கத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தார். இன்னும் எண்ணற்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் வழக்கறிஞர்களோடு மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அன்றைக்கு வீரியத்தோடு அந்த பணிகளை நாங்கள் செய்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் நியாயமான உரிமைகளுக்காக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையில், ஒரு வெறியில், ஒரு ஆர்வத்தில் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது இன்றைக்கு அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா? இதை திரைப்படமாக காட்சிப்படுத்தி வெளியிடுவதற்கு சென்சார் போர்டு அனுமதிக்கிறதா? அந்த சென்சார் என்கிற அது யார் கையில் இருக்கிறது?
அதில் இருக்கின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் முழுக்க முழுக்க இதற்கு நேர் எதிரானவர்கள், இதற்கு நேர் எதிரான கருத்துடையவர்கள், சித்தாந்தம் உடையவர்கள். ஆக அவர்கள் அங்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அவர்களை கேள்விக்குள்ளாக்கின்ற, அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிற, அல்லது மக்கள் அவரை எதிர்காலத்தில் விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக மக்களை தயார்படுத்துகின்ற இது போன்ற காட்சிகள் அடங்கிய படங்களை கண்டிப்பாக அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஆக பல்வேறு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்கிறது. அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது போல் அப்படி வருகின்ற அந்த படங்களில் எந்த உத்திகள் எல்லாம் கையாளப்பட்டு காவல் நிலைய மரணங்கள், என்கவுண்டர்கள், கஞ்சா கடத்தல், மிகப்பெரிய மாபியாக்கள் எல்லா படங்களும் வந்திருக்கு. அதையெல்லாம் எப்படி அந்த இயக்குநர்கள் கையாண்டு, தயாரிப்பாளர்கள் கையாண்டு தன்னை நம்பி பணம் போட்டவர்களையும் பாதுகாத்து, தன்னோடு பணி செய்கின்ற ஒளிப்பதிவாளர்கள், இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள், பாடலாசிரியர்கள் என்று அனைவரையும் பாதுகாத்து அந்த படங்கள் வெளிவந்ததோ அதுபோன்ற ஒரு உணர்வுக்கு நீங்கள் தங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்முடைய பிரபுதாசன் அவர்கள் சொன்னது போல், ஒன்று நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அல்லது எங்களை மாரி ஏதாவது கட்சியில் தான் வந்து போராடுறோம், கொடி தூக்கணும், வேறு வழியே இல்லை. திரைத்துறையில் இருந்தால் நாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மாண்புகளை ஏற்றுக்கொண்டு, அண்ணன் பாலகிருஷ்ணனுக்கு தெரியும், நான் சொன்ன இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நான் ஒரு அரசியல் கட்சியிலும் இருந்து நான் களத்தில் நின்று போராடினேன். ஆனால் சில சம்பவங்கள் நான் அரசியல் கட்சியில் தொடங்குவதற்கு முன்பு ஆயுதப்படை, தமிழ்நாடு விடுதலைப்படை என்கிற ஆயுதப்படையில் அந்த தமிழரசன் தலைமை ஏற்று இதே சம்பவங்களுக்காக வேறு விதமான போராட்டத்தை நடத்தியவர்களோடும் கைகோர்த்தோம். ஆனால் கடைசியில் என்ன நெட் ரிசல்ட்டு, அந்த அக்கிரமங்களை, அநியாயங்களை, அட்டுழியங்களை எதிர்த்து கேட்ட அந்த போராளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள், ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டன, பல தூக்கு தண்டனைகளை விதிக்கப்பட்டன. அவர்கள் உச்சநீதிமன்றம் வரையிலும் போராடி அவர்கள் குடும்பம் சின்னாபின்னமாக சிதைந்தது. இன்றைக்கு ஐயா புலவர் கலிபெருமாள் அவருடைய குடும்பம், அவர் குடும்பத்தில் இருந்த பெண்கள், அவருடைய வாரிசுகள், சந்ததியினர் மிகப்பெரிய துன்பத்துக்கும் துயரத்தில் ஆளாகி இருக்கிறார்கள். அதுபோன்று தோழர் தமிழரசன் அவருடைய தாய் சமீபத்தில் இருந்தார், அவருடைய குடும்பம். ஆக இந்த உங்களை போன்று ஒரு வெறித்தனமாக இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டுழியங்களை கேட்க வேண்டும் என்று துடிப்பான அந்த எண்ணங்களில் வந்த அந்த 80களில் தோன்றிய தமிழ்நாட்டின் பல்வேறு இளைஞர்கள் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக இந்த அநியாய அக்கிரமங்களை தட்டி கேட்டதற்காக பாதிக்கப்பட்டு அவர்கள் குடும்பம் பாதிப்படைந்திருக்கிறது. நீங்கள் துறைத்துறையில் இருந்து இந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை உங்களுக்கு கிடைத்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் தட்டி கேட்க முற்படுகின்றீர்கள். ஆனால் அங்கே அரச பயங்கரவாதம் என்கிற சட்டம், இங்கு உங்களுக்கு சென்சார் என்கிற அரச பயங்கரவாதம் உங்களை தடுக்கிறது. இரண்டுமே ஒன்றுதான். அதனால் இவற்றில் இருந்தும் எங்கள் அண்ணன் பாலகிருஷ்ணன் மாதிரி இந்திய முழுக்க, தமிழ்நாடு முழுக்க எங்கு அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் எழுகிறதோ அந்த கட்சி எப்படி அதனுடைய தொண்டர்கள், அது எஸ்எஃப்ஐ ஆகிறதுனா ஏஎஃப் ஆக எந்த அமைப்புகளாக 2 கம்யூனிஸ்ட்டுகளுமே அவர் ரத்தம் சிந்தி அந்த குரலற்ற மக்களின் குரலாக போராடுவாங்க. அவங்க எப்படி ஒருத்தவங்க அந்த கைகளை பின்னி கொண்டு காவல்துறை அடிகளை தாங்கி மக்களுக்காக போராடும். இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி டெல்லியில் ஆட்சியில் ஆதரவளித்த ஆட்சி பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2 அரசியல் கட்சிகளோடு ஆதரவாக இருந்த எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கிறாங்க. இந்த கட்சியினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஈசிஆர் காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு அடித்து துன்புறுத்துறாங்க. இவர்கள் கேட்டு போய் ஜனநாயக ரீதியில் போராடுவதை தட்டி கேட்க போன ஒரு அகில இந்திய கட்சியினுடைய ஆஃபீஸ் பெற, ஸ்டேட் ஆஃபீஸ் பெறஸை காவல் நிலையத்தை எப்படி தாக்கினாங்க எதிரில், அதெல்லாம் செய்தியாக நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த நிலைமை. ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியல் போராட்டத்திற்கு வந்து அரசியலை ஏற்றுக்கொண்டு 6 முறை தேர்தலை சந்தித்து 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நான், ஸ்டெர்லைட்டிலே துப்பாக்கிச் சூட்டிற்கு நீதி கேட்டு அங்கு சென்று இறங்கிய உடனேயே விமானத்தின் நிலையத்திலே கைது செய்யப்பட்டு ஒரே ஒரு இடத்தில் கூட நிறுத்து என் இயற்கை உபாதைகளுக்கு கூட அனுமதிக்காமல் இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை என்னை கைது செய்து கொண்டு வந்து புழல் சிறையில் அடைத்தார்கள். இப்போ எவ்வளவு வன்மம் நிறைந்த ஆட்சியாளர்கள் அல்லது அரசு இயந்திரங்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த சமகாலத்தில் இவர்களோடு தான் நாம் வாழ்கிறோம். ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு உடைத்து சட்டத்தின் துணை கொண்டு இன்றைக்கி நீதிமன்றங்களால் இன்றைக்கு அந்த வழக்குகளிலிருந்தே நாம் விடுதலை ஆகிறோம். ஆனால் அந்த அளவுக்கு எங்களை போன்ற மிக தீவிரமான ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அரசியல் போராட்டத்தை நம்பி ஜனநாயக பாதைக்கு வந்து ஜனநாயக ரீதியாக இவர்கள் முகங்களை தோல் உரிப்பதற்கு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நீதிமன்றத்தையும் பயன்படுத்தி கொள்கிறோம். அதுபோன்று
நம்முடைய அருமை இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்கள் ஏற்கனவே 3-4 படங்கள் எடுத்து அதிலும் மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டி தன்னை ஒரு பெரிய பணக்காரராக மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழலில் சமூகத்தின் அநீதிகளுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த படம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அநீதி இழுத்துவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்திலே இந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து, அதே நேரத்தில் அண்ணன் செல்லுமணி போன்றவர்கள் இதுபோன்ற இயக்குநர்களுக்கு துணை நிற்கின்ற இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த அநியாய அக்கிரம சென்சார் என்கிற இந்த சர்வதிகாரத்தன்மையோடு இங்கே எங்கள் அறிவியல் ஜெகதீசன் போன்று எண்ணற்ற இளம் இயக்குநர்கள், இளம் தயாரிப்பாளர்கள் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்று வருகின்ற போது ஈழத்தில் நடந்த எம் இனப்படுகொலைத்தில் நடந்த அநியாய அக்கிரமங்களை படமாக எடுத்த எங்கள் புகழேந்தி தங்கராஜ் போன்றவருடைய படங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ் மண்ணுக்கான உரிமை சார்ந்த எம் இனத்திற்கான வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து, எம் இனத்தின் பாதிப்புகளை நாளைய தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு ஊடகத்தின் ஊடாக, ஒரு படத்தின் ஊடாக பல கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த திரைத்துறையை இன்றைக்கு அடக்கி ஆளுகின்ற இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கனின் ஆணவத்தை அடித்து நொறுக்குவதற்கு உங்களோடு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்து இல்லை. இதே மாதிரி எங்கேயோ 2000 மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம், இங்கிருக்கிற இந்த மாநில மக்களின் உணர்வுகளை, உணர்ச்சிகளை வெளிவராமல் தடுக்கிறான். டேம் 19 கேரளா எடுக்கிற படத்தை அனுமதிக்கிறான். ஆனால் அதே முல்லை பெரியாருக்காக, காவேரி சிக்கலுக்காக நாம் காட்சிகள் வைத்தால் அமைப்புகளை தடுக்கிறான். எங்கேயோ உலகத்தில் நடக்கிற இனப்படுகொலை குறித்து உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல மொழிகளில் படம் வெளியாகிறது. ஆனால் 2000 நம்முடைய பக்கத்தில் வாழ்கிற நம்முடைய ஈழத்து உறவுகள் 10 மைல் தூரத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை, 2 லட்சம் மக்கள் படுகொலைக்கானதை குறித்து இங்கு படம் எடுத்து வெளிவர முடியாத சூழலில் எத்தனையோ இயக்குநர்கள், இந்த புதிய இளைஞர்கள் அந்த அநியாயத்தை, அக்கிரமத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு முயற்சித்து தோற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கன், ஆதிக்க ஆணவம் பிடித்த அதில் அமர்ந்திருக்கின்றவர்களுடைய கொட்டம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது. அண்ணன் செல்லுமணி அவர்கள் சொன்னது போல் இது யாராவது ஒருவர் அதற்காக போராடி அந்த தடைகளை உடைத்து இவருடைய கருத்து சுதந்திரத்தையும் உங்கள் திரைப்பட இயக்கத்தின் இந்த படங்கள் வெளிவருவதை முழுவதுமாக ஒரு 10%, 5%, 109 கட்டு கற்புக்கரசி கண்ணகி தமிழ்நாட்டின் அடையாளமாக காட்டப்படுகிறோம். இந்த சிலையை நீ காட்டக்கூடாது, கற்பு பூமி என்று நீங்கள் வைக்கக்கூடாது. அப்போ எதைத்தாண்டா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லுவான் கான்செப்ட், அதுக்குன்னா நிதி கொடுப்பான், விருது கொடுப்பான் அழைத்து. அந்த விருதுக்கும் நம்முடைய உறவுகள் இங்கு விலை போகி இருக்கிறார்கள் அல்லது அடிமையாகி இருக்கிறார்கள். ஆதலால் அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு அண்ணன் ஆர்கே செல்லுமணி போன்ற இயக்குநர்களும், நம்முடைய தயாரிப்பாளர் போன்றவர்களும், இன்னும் பல்வேறு தயாரிப்பாளர்களும் நீங்கள் முன்னெடுக்கின்ற போது ஒரு அரசியல் இயக்கமாகவும் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கிற ஒரு தமிழனாகவும் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தின் ஒரு கைப்பாவியாக இருக்கிற சென்சார் போர்டின் இந்த அட்டூழியங்களை தட்டி கேட்பதற்கு உங்களோடு எந்த நேரத்திலும் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து, நீங்கள் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அனுமதிக்கவில்லை என்று சோர்வடைய வேண்டாம். நிச்சயமாக போராடுவோம். இந்த படம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எழுத்து, உங்களுடைய கதை அம்சம் அத்தனையும் இந்த மக்களை கொண்டு சேர்வதற்கு எங்களாலான உதவிகளையும் முயற்சிகளையும் உங்களோடு தோளோடு தோள் நின்று உதவுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, பாடல் வெளியிடவில்லை என்று சொன்னாலும் கூட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்று ஆவலோடு தெரிந்து கொள்வதற்கு வருகின்றிருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும், வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற திரைத்துறையை சார்ந்த பல்வேறு ஆற்றல் மிகு உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.